ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஜூலை லாஸ்ட் வீக், ஸோ ஜூலை மந்தோட எக்ஸ்பைரி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப், ஸோ இந்த 4 இண்டெக்ஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம ஒரு சில அனலைசஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு 10 டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வால்டைல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்பெனிஸோட டாப் வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட நியூஸ் ரிசல்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் பார்த்து சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். அல்லது பெட்டர் நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரேட் கிடைச்சா மட்டும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரேடை கூட அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, மேஜர் ரெசிஸ்டன்ட் ஜோனை மட்டும் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது மார்க்கெட்டு எந்த ரேஞ்சில் இருந்து ஃபால் ஆகலாம், நமக்கு எந்த ரேஞ்சில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் அல்லது சப்போர்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ 3 வீடியோ முன்னாடி இருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நம்ம ஆல்மோஸ்ட் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டி வந்து எந்த இடத்துல ரெசிஸ்ட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம ரிப்பீட்டடாக சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் போயிட்டு லாஸ்ட் ஒரு 3 வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்து 24,450 இருந்து 510 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ஒரு ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடியதே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நடந்தது. மார்க்கெட்டு இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 860 பாயிண்ட் 3.5% மேலே மார்க்கெட்டு விழுந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்தவரை மண்டே வந்து ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் இருந்தது அப்படின்னா ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் குரூப்பில் எதுவும் அப்டேட் பண்ணல. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நமக்கான சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்ட்டு நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 23,537லேருந்து 23,680 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஒரு மேஜர் டிமாண்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம்க்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனா இருக்கும். இதுக்கு கீழே எப்போ ஒரு டே கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்குதோ 23,537க்கு கீழே எப்போ டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ 23,250 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம இன்னும் டைம் இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது. மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நிஃப்டி பொறுத்தவரை இந்த ரேஞ்ச் வந்து நமக்கான ஒரு டிமாண்ட் ஜோனா இருக்கும். ஸோ இன்கேஸ் மண்டே வந்து நமக்கு பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் ஓப்பன் இருந்தது அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே ஹிட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ எனக்கு கேப் டவுன் மண்டே வைக்கல அப்படின்ற பட்சத்தில் நமக்கான ரெசிஸ்டன்ட் அப்கமிங் டேஸ்க்கான ரெசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,046லேருந்து 24,125 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு புல்லிஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த ரேஞ்சு ஹிட் ஆகிட்டு மார்க்கெட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த 250 ரேஞ்ச் 23,250 ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரெசிஸ்டன்ட் மட்டும் இந்த வீக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டு ஃப்ளாட் ஓப்பன் அல்லது ஒரு சின்ன கேப் டவுன் கிடைச்சது அப்படின்னா ஒரு பை என்ட்ரி வந்து நம்ம இந்த ஜோனில் டவுன் சைடில் சப்போர்ட் ரேஞ்ச் மென்ஷன் பண்ண பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ட் ஜோனு மார்க்கெட்டு டைரெக்டாக மேலே போகும்போது இந்த ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம செல் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தென் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு இந்த 58,533லேருந்து 58,730 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். ஆல்ரெடி இந்த ஜோனில் நமக்கு நிறைய முறை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. இந்த ஜோன் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஜூன் 3rd வீக்ல அதுக்கு முன்னாடி வீக்ல இருந்தே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ இருந்தே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக நமக்கு அந்த இடத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,200 பாயிண்ட் பக்கம், செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2,000 பாயிண்ட், தென் தேர்ட் அட்டெம்ப்ட் லாஸ்ட் ஃப்ரைடே ஹிட் ஆனால் மண்டே மார்க்கெட் நமக்கு கேப் டவுன் வச்சது. ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2,500 பாயிண்ட் ஒரே ஜோன்ல நமக்கு 3 முறை ரிப்பீட்டடாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அப்போ நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு அக்யூரேட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். கண்டிப்பா நீங்க நம்மளோட சேனல் ரெகுலர் ஃபாலோவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய லெவலோட அக்யூரசி ரேஷியோ என்ன அப்படிங்கிறது. ஸோ அப்கமிங் டேஸ்ல நிஃப்டியில் நம்ம மென்ஷன் பண்ணது போலவே மார்க்கெட் ஏதாவது ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் இருக்கு அப்படின்னா 56,086லேருந்து 55,976 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான டிமாண்ட் ஜோனா இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால் என்ட்ரிக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி மார்க்கெட் அந்த ரேஞ்சில்
சப்போர்ட் எடுத்ததுனால, நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் மட்டும் மார்க்கெட்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 57,475ல இருந்து 57,795 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ மார்க்கெட் அந்த ரேஞ்சில இருந்து ஃபால் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரெய்ட்டான ஒரு அப் குடுக்குது அப்படின்னா, இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஹிட் ஆயிட்டு அங்கருந்து ஃபால் ஆகறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ நம்ம மேஜர் டைம் ஃப்ரேம்க்காக குடுத்திருந்த எல்லா ரெசிஸ்டன்ட்டுமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆயிட்டு அங்கருந்து தான் ஃபால் ஆகியிருந்தது. தென் ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா, அப்கமிங் டேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 25,000 ஏன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி சப்போர்ட் ஜோன் ஹிட் ஆயிட்டான். ஆனா ஃபின் நிஃப்டி இதுவரைக்கும் ஹிட் ஆகல. ஸோ மேபி பேங்க் நிஃப்டி லீட் பண்ணிட்டு போறோம் அப்படின்ற பட்சத்தில ஃபின் நிஃப்டி ஜோன் ஹிட் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால அப்கமிங் டேஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 26,420ல இருந்து 550 26,420ல இருந்து 26,550 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு டவுன் மூவ் ஃபின் நிஃப்டில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் மிட் கேப். ஸோ மிட் கேப்க்கு நான் கிட்டத்தட்ட இந்த ஜோன் அதாவது 14,775ல இருந்து 14,936 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா. அரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நானு மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் நமக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனா இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் நான் மே மந்த் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ லாஸ்ட் வீக்குமே நான் சொல்லியிருந்தேன். வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஸ் நம்ம எதிர்பார்த்திருந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்ல கிரியேட் ஆயிட்டான். மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் 4% பக்கம் விழுந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல மிட் கேப்பை பொறுத்தவரை மட்டும் இன்னும் சப்போர்ட் ரேஞ்ச் எதுவும் ஃபைனல் ஆகல. மீதி இருக்கக்கூடிய இந்த 3 இண்டெக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிட் கேப்க்கான ரேஞ்ச் வந்து நானு டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு. செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கார்த்திக் ட்ரேட் ஜோன். ஸோ அப்கமிங் ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல அரவுண்ட் ஆகஸ்ட் 3 நமக்கான நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸை பத்தின டீட்டெயில் நானு உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட நம்பர் நானு மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம கிளாஸ்ல என்னென்ன டாபிக் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 15லிருந்து 16 நாள் நடக்கும். ஈவினிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு 9:30 மேக்ஸிமம் ஒரு 10 மணி வரைக்கும் கிளாஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ மார்க்கெட்டோட பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு ஒரு ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, மார்க்கெட்னா என்னங்கிறதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ மார்க்கெட்னா என்னங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கலாம், என்னென்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணலாம், எது நமக்கு நல்ல ரிசல்ட் ஹை அக்யூரசி இருக்கக்கூடிய ட்ரேட் செட்டப் என்ன, என்னென்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் இந்த 15லிருந்து 16 நாள் எடுக்கக்கூடிய கிளாஸ்ல நானு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ. பை.